முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திருவண்ணாமலையில் கள ஆய்வு. 2095 கோடி மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக தஞ்சையிலிருந்து சென்னைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு வரப்பட்ட இதயம். தஞ்சை இளைஞரின் இதயத்தை வைத்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவரின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள். ஒற்றுமையை சிதைக்கின்ற பிளவு கருத்துக்களை பாஜகவினர் நாள்தோறும் பரப்பி வருகிறார்கள் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றச்சாட்டு. இதனை உணர்ந்து வரும் தேர்தலில் தமிழக மக்கள் பாஜகவை தோற்கடிப்பார்கள் எனவும் பேட்டி. தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே நல்லிணக்க பூமி, பிறரை மதிக்கிற பூமி. எனவே இந்த ஒற்றுமையை சிதைக்கிற பிளவு கருத்தியலை ஒன்றிய RSS பிஜேபி கருத்தியலை சுமந்தவர்கள் நாள்தோறும் பரப்புகிறார்கள். இதை தமிழ்கூறும் நல்லுலகம் நன்று உணர்ந்து அவர்களை தோற்கடிக்கும். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதா திமுக அரசின் துரோக பட்டியல் நீள்கிறது எனவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. போலி மருந்து விவகாரத்தில் குற்றச்சாட்டு கூறி வரும் நாராயணசாமி முதலில் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டும். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆவேசம். மகளிர் உரிமை தொகை பெயரில் ஓட்டுக்காக திமுக அரசு பணம் கொடுத்து வருவதாக சௌமியா அன்புமணி குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணி பேச்சு. சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். மார்கழியில் மக்களிசை 6ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் கனிமொழி MP பேச்சு. இயற்கையின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எனது பணிவான அஞ்சலி. 2004 டிசம்பர் 26 சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் EPS சமூக வலைதளத்தில் பதிவு. பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்க தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பள்ளிகளில் நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது CBSE. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க பள்ளி வளாகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து CBSE பள்ளிகளிலும் ஒரு நோடல் அதிகாரியை நியமிக்க உத்தரவு. உழைப்பாளி மக்களுக்கு எதிராக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் சீமான் என CPM மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்து சீமானின் விமர்சனத்திற்கு கடும் கண்டனம். தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை விஜய் ஏற்கும் வரையில் ஓய மாட்டோம். தவிக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திருப்பூரில் பேச்சு. தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மொழியை ஒரு பிறந்திருக்கிறார். நாளை தமிழ் மொழியை ஆளப்போகிறார். அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது. இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அழுத்தமும் தனக்கு கிடையாது என டிடிவி தினகரன் பேட்டி. பல சோதனைகளை தடைகளை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கும் கட்சி அமமுக எனவும் விளக்கம். எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள். தைரியமாக செய்வோம்.
நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடிவி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கடந்து வந்திருக்கிறோம். லஞ்சம் வாங்கிய வழக்கில் பாய்லர் பேண்ட் காவல் நிலைய தலைமை காவலருக்கு 3 ஆண்டுகள் சிறை. திருச்சி ஊழல் தடுப்பு வழக்கு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி. கொடைக்கானலில் பேருந்துக்கு வழிவிடாமல் சென்றதால் தட்டி கேட்டு அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய கேரள மாநில சுற்றுலா பயண இளைஞர்கள். ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் அந்த இளைஞர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போக்குவரத்து பாதிப்பு. சென்னை போரூர் மவுண்ட் சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது சாலையில் சென்ற வாகனங்கள் மீது ராட்சத கற்கள் விழுந்ததால் அதிர்ச்சி. கார் சேதமடைந்த நிலையில் நூலிழையில் தப்பிய இருசக்கர வாகன ஓட்டிகள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற டானிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் போர்வால் மாயம். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் போர்வால் மாயமானது தொடர்பாக காவல்துறை விசாரணை. வங்காளதேசத்தில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்களை இந்தியா ஆதரிக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கருத்து. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் குறித்து கடந்த 2001ஆம் ஆண்டிலேயே அமெரிக்காவிடம் எச்சரித்த ரஷ்ய அதிபர் புதின். அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்-உடன் புதின் நடத்திய பேச்சுவார்த்தை ஆவணங்கள் கசிந்ததால் வெளியான தகவல். விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டி. விராட் கோலி, ரிஷப் பண்ட் அதிரடியால் டெல்லி அணி அபார வெற்றி. சிரியாவில் மத வழிபாட்டு தலத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 21 பேருக்கு தீவிர சிகிச்சை. உக்ரைன் ஒரு நாளும் தோல்வியடையாது. டொனால்டு டிரம்பை விரைவில் சந்திப்பேன் எனவும் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. புத்தாண்டுக்கு முன் அதிக முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. கிரிக்கெட்டில் சில உள்ளூர் அணிகளுக்கு மத்தியில் தரத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என முன்னாள் வீரர் அஸ்வின் கருத்து. வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமாக இருப்பதாகவும் இது மாற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விஜய் ஹசாரே டிராபி தொடரில் சண்டிகர் அணிக்கு எதிராக சதம் விளாசிய ரிங்கு சிங் 60 பந்துகளில் 106 ரன்கள் விளாசி ஆட்டமிழக்காமல் அசத்தல்.